ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நஜீமுல்லா ஷெரீஃப், உங்கள் பேர்ட்ஸில் ஒரு என்ஜி. நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேர் பண்ணியிருந்தோம், அந்த 2 பேரும் ஆகலை. அதுக்கப்புறமா 2-3 வாரம் கழித்து திருப்பியும் ஒரு பேர் பண்ணியிருக்கோம். 2 பேராக பண்ணிட்டேன். பேர் ஆகுதா இல்லையா இதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே பிரித்து தான் வச்சுருக்கோம். இது ஒரு பேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேர், 2 பேர் இருக்குது. இந்த 2 பேர் வந்து ஃபுல்லாக பேர் ஆகி முட்டை வைக்கிதா இல்லை பேர் ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புறாக்கெல்லாம் தீனி வச்சுட்டேன். அப்புறம் தீனி சாப்பிட்டுச்சு, தண்ணியும் குடிச்சிட்டாங்கெல்லாம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. நம்ம பறக்கிற 4 புறா வெளியே விட்ருக்கேன். ரோசி மட்டும் வந்துட்டா போல். ரோசி மட்டும் உள்ளே இருக்கா போல். மீதி 3 பேர் வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டாங்களா, அவங்களுக்கும் நம்ம தீனி வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. தண்ணியும் ரெடியாக தான் இருக்காது. தீனி வச்சுட்டு நம்ம டோரை க்ளோஸ் பண்ணணும். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இவங்க வரத்துக்கு லேட்டாகவும் நினைக்கிறேன். அவங்க வர வரைக்கும் இது ஓப்பன் பண்ணி ரோசி வெளியே வந்து பக்கத்து குண்டில் இருக்க மேலுங்களாம் முறைச்சிட்டு இருக்கா போல். நான் தான் டான் அப்படின்னு சொல்கிறா போல். அவங்க அதுக்கு மேலே 2 பேர் 3 பேர் சண்டை போட்டுன்னே இருப்பாங்க. இப்போ எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மேலே உட்காந்துருப்பாங்க. 3 பேர் மட்டும் கீழே இருப்பாங்க. அந்த 3 பேர் நான் காமிக்கிறேன். 2 பேர் சேர்ந்து இந்த சப்ஜாவை போட்டு அடிப்பாங்க. 2 காசினும் அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து 2 பேர். இந்த மேல் வந்து காசின் வந்து அப்பா, இது வந்து அதுக்கு பிறந்த புள்ள. இந்த 2 பேர் சேர்ந்து அந்த உட்காந்துட்டு இல்லையா சப்ஜா, அதை வந்து அடிப்பாங்க. நம்ம 2 பேரும் வந்து அங்கே தான் உட்காந்துட்டு இருக்குது. ரோசி கூட ஃபேலான ஃபீமேல் மட்டும் வந்துச்சு. இந்த 4 பேர் தான் பறக்கிறாங்க. ரோசி வந்து கூப்பிட்டு இருக்காங்க, வா வான்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே இறக்கி போயிடும். அவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நம்ம தீனி போட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். மேல் எல்லாம் குளிக்கிற மோடில் இருக்காங்க நினைக்கிறேன். எல்லாம் நம்ம வச்சுருக்க தண்ணியில் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த வீக்கெண்டில் நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அது ஒரு வீடியோ பண்ணலாம். ரோசி இது கூப்பிட்டோன்னு வந்து ரோசி உட்காருவா போல். இப்போல்லாம் வந்து கண்டுக்க கூட மாட்டுறா போல். ஏன்னா அவருக்கு கூட ஜோடி இருக்குது. எல்லா மேலும் வெயிலில் வந்து ஜாலியாக வெயில் காய்ச்சிட்ருக்காங்க. நீ வேணும் சண்டைக்கு வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்றா போல. ரோசி உள்ளே விட்டா ரோசி எல்லாரையும் மிரள விட்றா போல. போயிட்டா போல. திரும்பியும் வருவா போல. எப்பவுமே சீக்கிரமாக வந்துடும். அந்த 2 புறாவும் அங்கே உட்காராது.
இங்கே தான் உட்காரோம். இந்த 2 பேர் செய்கிற வேலையால் அவங்களும் அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை தான். வெளியே உட்காந்துச்சுன்னா பூரா இங்கே உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு திறக்கும்போது அவங்க 2 பேரும் இனிமேல் திறக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க வந்து இங்கே உட்காருவாங்க. இல்லைன்னா அது பழக்கமாகிடும். ஒருத்தர் வரலாமா வேணாமா யோசிச்சுன்னு இருக்காரு. அதுலேருந்து ஒரு புறா வந்தாலும் 2 பேரும் வந்துடுவாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோசியை மேலே ஓட்டலாம். ரோசி மேலே போனால் இந்த புறா பார்க்கும். ஒருத்தர் வரத்துக்கு ரெடியாக இருக்காரு. வரும் ஆனால் வராது, அந்த நிலைமை தான் இருக்குது. தீனி ஹெவியாக சாப்பிட்டதால வரத்துக்கு மனசு இல்லைன்னா பிச்சுன்னு ஓடி வருவாங்க. 2 பேரும் ஜாலியாக காத்தோட்டமாக உக்காந்துட்ருக்காங்க. ரோசியோட ஃபீமேலுக்கு ரோசி காணும். ரோசி அங்கே பின்னால். இவங்க இன்னும் மீட்டிங் ஆனாங்களா இல்லையா நான் இது வரைக்கும் பார்க்கல. இவங்களுக்கும் நான் சட்டி வச்சுருக்கேன். ரோசி வந்து குச்சிலாம் எடுத்துன்னு போய் அடுக்கிறா போல். அதேமாரி இந்த 2 ஃபேரும் நான் வெளியே போட்ட காரணம் அதுதான். ஏன்னா எல்லாமே இந்த கூண்டில் தான் இருந்தது. ரோசி இறங்கிட்டா போல கீழே. இப்போ அதோட ஃபீமேலும் இறங்கும். ரோசி மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிட்டா போல. காத்தாடி அவங்களால கரெக்டாக லேண்ட் பண்ண முடியல. திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ரோசி அப்போ போய் டேங்க் மேலே உட்காருவாப்பில். வரத்துக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் வரலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்த புறா 2 பேர் இந்தமாரி பண்ணல. ஃபஸ்ட் டைம் வந்து இதுமாரி பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம தொந்து விடும்போது தனியாக தான் தொந்து விடணும். சரி கோவக்காரன் கிட்ட வராதுன்ற போல. ரொம்ப நேரமாக வீடியோ ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரம் பறந்துட்டு இங்கே உட்காந்து இங்கே இறங்கிடுவாங்க. ரொம்ப பழசானவுடனே உங்களுக்கு ரோசி மாதிரி திரும்பி வந்துட்டுக்குது. ரோசிக்கு மல்லி பார்ப்பல.
ரோசியும் பறந்து போயிட்டு அவங்க கூட உட்காந்துட்டு இருக்காப்புல. டேய் உங்களால் என்ன உள்ளே விட மாட்டாங்க வாங்கடான்னு சொல்லி கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். ரோசி கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஏன்னா அவன் ஃபீமேல் இங்கே உட்காந்துட்டு இருக்குது. அதுதான் ரோசி வந்துடுவா போல். அதுதான் அதோட ஃபீமேல் கீழே இறங்கிச்சு லைட்டாக. இப்போ ரோசி அங்கேருந்து ஓடி வந்துடுவா போல். நான் போகிறேன்னு பான்னு. ரோசி வந்துட்டான் பாருங்க. ரோசி ஃபீமேல் பறந்தோன்னா ரோசியும் பறந்துட்டாப்புல. பேரும் ரோசி இங்கே வரான். ரோசியோட ஃபீமேல் வருது. அங்கே லேண்ட் ஆகுதா? இல்லை, இங்கே தான் லேண்ட் ஆகுது. வரலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் பறந்து பறந்து போயிட்டு வராங்க. ஆனால் அவங்க வர மாட்றாங்க. அதுலேருந்து ஒரு வீடை வந்தாலும் இன்னொரு வீடை குயிட்டாக வந்துடும். பார்க்கலாம். ஆல்ரெடி 60 மேலே ஆயிடுச்சு. உட்காந்து இன்னும் அது இருக்கும், எதுவுமே ரியாக்ஷனே காணும். அங்கேயே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இவங்க 4 பேர் தான் இருக்க போகிறாங்க. 4 பேரும் பறக்கிறவங்க. நம்ம ஈஸியாக தொந்து விட்டு ஈஸியாக மூடிக்கலாம்னு சொல்லி மிச்சம் 2 பேரும் தூக்கி ஃபேராக போட்டோம். மிச்சம்லாம் நிறைய நம்மக்கிட்ட மேல் தான் இருக்குது. பெரிய ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அந்த 2 பேரும் அந்த 2 ஃபீமேலையும் ஃபேர் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ரோசி கூட இருக்குது. இது 2 பேரும் இன்னும் என்னன்னு சொல்லி நான் பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறமா இவங்களே யார் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அடையாளத்தை காமிப்பாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே அவசியம் இல்லை பிடிச்சி பார்க்கணும்னு சொல்லி. இந்த 2 வேடையும் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியில் இருக்கும்போது கூண்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பழைய கூண்டு நம்மளுக்கு இருந்தது டேங்கில். அதில் பிறந்தது தான் இந்த 2 குட்டி. இந்த 2 குட்டி எடுத்துன்னு வந்து நம்ம கையால் ஹேண்ட் ஃபீட் பண்ணி பெருசு பண்ணி இங்கே ஓட்டிகிட்ருக்கோம். அதேமாரி தான் ரோசியும் அந்த டேங்கில் பிறந்த பையன்தான். அவனையும் குட்டியில் எடுத்துன்னு வந்து நம்ம கூட பறக்க வச்சு கையிலலாம் உட்காருவா போல். இப்போ ஃபேர் எப்போலேருந்து அவர் போட்டோமோ அப்போலேருந்து நம்மக்கிட்ட அவன் வரதில்லை. அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். ஒரு புறா பறக்கிற மாரி வந்தது. வந்துடும் நினச்சேன், திருப்பி உட்காந்துச்சு. அநேகமாக இன்னும் கொண்டத்தில் ஒரு புறா மட்டும் வந்துடும். அது இன்னொன்று வந்தோன்னா இன்னொன்று கூட கூடிய வந்துடும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வாங்க, தீனி போடணும். இவங்க 2 பேரும் உங்களால் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாப்பில், இன்னொருத்தர் பறந்துகிட்டே இருக்காப்பில். அவர் மட்டும் தான் லேண்ட் ஆகணும். அவ்வளோதான். இவர் வந்துட்டாருன்னா நம்ம தீனி வச்சுன்னா எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்க. பேரும் லேண்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம தீனி வச்சா எல்லாருமே இறங்கிடுவாங்க. முதல்ல நம்ம தீனி வச்சு இறக்கிப்போம் எல்லாரையும். இந்த 2 ஃபேரும் ஃபேர் ஆகி முட்டை வச்சிச்சுன்னா நம்ம விட வந்து இறக்கிடலாம் கண்டிப்பாக. இறக்கிட்டு நம்மக்கிட்ட நிறைய புறா பறக்கிற மாரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பறந்துன்னா வெறும் பறக்கிற புறா மட்டும் இதில் போட்டுட்டு மிச்சம் புறா ஸ்டாக் போட்டு வந்து அதில் போட்டு இன்னொரு வந்து இங்கே சின்னதாக ஒரு கூண்டு செஞ்சிடலாம். அப்படின்னா இங்கே செஞ்சிடலாம். செஞ்சுட்டு இன்னொரு ஸ்டாக் போட்டு மேல் தனியாக ஃபீமேல் தனியாக போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வர நேரத்தில் வந்து ரெடி பண்ணலாம். அது எல்லாமே நான் உங்களுக்கு
ப்ராசஸ் அது ஆக ஆக நான் அப்டேட் தரேன். இது வரைக்கும் எதுவுமே பண்ணுற மாரி இல்லை. வெடிங் அதிகமாக வரும்போது நம்ம கண்டிப்பாக இன்னொரு கூண்டு வந்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இதில் மேல் இல்லைனா ஃபீமேல் ஏதாச்சும் பறக்குதுன்னா நம்ம தனியாக இன்னொரு கூண்டு வந்து செய்யணும் ஸ்டாக் பேர்ட் வைக்கிறதுக்கு. அந்தமாரி வச்சுட்டு பறக்க விடுவோம். நம்ம பேட்ரியும் லோ ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஜாரா வந்து காலையில் வந்த மேலே திருப்பியும் கீழே போயிட்டா. போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா. ஜாரா ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஆனால் இவங்க கீழே இருக்கிற மாதிரி தெரியல. ஜாரா போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டா. 2 பேரும் வந்து கீழே இறங்கிட்டாங்க. ரோசி வந்துட்டா. ரோசி வந்தோன்னு உள்ளே விட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், ரோசி வந்தோன்னு உள்ளே விட்டான். இவங்க 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. இப்போ வந்து ரோசி ஃபீமேல் மட்டும் தான் இறங்கணும். திருப்பியும் மேலே ஏறா போல். ரோசி ஃபீமேல் மேலே பார்த்துட்டு அதுதான் இவங்க 3 பேர் இறங்கினாங்க. இப்போ நம்ம தீனி மட்டும் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுவாங்க. ஒருத்தர் உள்ளே போகிறாரு. நம்ம இன்னொருத்தர் இறக்கலாம். இறங்கின ஒருத்தர் உள்ள போ. அவரும் மேலே போகிறாரு. இன்னைக்கு என்ன உங்களுக்கு? நம்ம 4 புறாவும் இறங்கிச்சு. 4 புறாவுக்கும் தீனி ஆல்ரெடி நம்ம போட்டோம். இந்த 2 புறா தான் இப்போ லாஸ்ட்டாக இறங்கிருக்குது. இந்த 2 புறாவை இறங்கிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். கூட சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் வித் பேர்ட்ஸில் ஒரு எஞ்சி. மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் நைட்டுருங்க.